என் செல்ல குழந்தையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்டு விட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. என் தங்கமே, தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக மட்டும்தான் இருக்க போது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க போகின்றதோ, அந்த விஷயத்தை தான் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ வேதனைப்பட வேண்டாம், கஷ்டம் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். எல்லாவற்றையும் தீர்த்து கொடுப்பதற்குத்தானே உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் குழந்தையே, அதையெல்லாம் விடுத்து சிறு பிரச்சனை வந்த உடனே எல்லாவற்றையும் மறந்து என் குழந்தை நீ ஐயோ அம்மா என்று புலம்ப ஆரம்பித்து விடுகின்றாய். எப்படி இதிலிருந்து மீளப் போகிறோம் என்று நீ வேதனையை தொடங்கி விடுகின்றாய். என் பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை பற்றிய சிந்தனைகள் உன்னை விட எனக்கு அதிகமாக இருக்கும். வரை கஷ்டங்களும் நிச்சயமாக நெருங்காது. வருகின்றவை எல்லாம் வந்த வழியே மீண்டும் சென்றுவிடும். நீ அதற்காக துவண்டி விடக்கூடாது. என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த தாயானவளின் எண்ணங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நேர்மையாக சிந்திக்கிறாய் என்றால் அங்கே உனக்குள் வராகி அம்மா இருக்கின்றாள் என்றுதான் அர்த்தம். எப்போதுமே எதிர்மறையாக சிந்திக்கின்றாயோ, அப்போ நீ இந்த வராகியை வெளியே அனுப்பிவிட்ட தீய சக்திகளுக்கு உன் மனதிற்குள் இடம் கொடுத்திருக்கின்றாய் என்றுதான் அர்த்தமாகும். என் குழந்தையே, நீ சில நேரங்களில் வேதனையில் இருந்தபோது உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னோடு இருந்தவர். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பித்தானே இந்த வராகியிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கின்றாய். சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று மட்டும் ஏன் பரிசாக கொடுத்து விட்டு சென்று விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பாக இருந்ததல்லவா? என் தங்கமே, அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. என் தங்க பிள்ளையே, நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான். அது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான். என் தங்கமே, ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சியினால்தான் உன்னுடைய உறவும் உனக்கு கிடைத்தவர் கைவிட்டு பிரிந்து சென்றார். அந்த சூழ்ச்சியினால் அவர் சிக்கிக் கொண்டு இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, நான் அப்போது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன், இது போன்றவர்களை வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று. ஆனால் என் குழந்தை நீ அதை கண்டு கொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். மீண்டும் நம் வாழ்க்கை திரும்ப சந்தோஷமாக எழுந்த நாட்கள் திரும்ப கிடைக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். இன்று அதற்குத்தான் உன் அம்மா பதில் தந்து விட்டேன். நிச்சயமாக காத்திருந்த பலன் கிடைக்க போகின்றது. இந்த வராகியானவள் உன்னுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க போகின்றேன். உன் வராகி அம்மா நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கின்றேன். உன்னை தேடி வர போகின்றவர், உன்னை விட்டு பிரிந்தவர் உன் அருகிலே எப்போதுமே சந்தோஷமாக இருந்தவர். எல்லாம் ஒளிந்து நல்ல காலம் பிறக்க போகின்றது.
அன்பு குழந்தையே, நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகின்றாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்து விட்டது. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்க போகின்றது. நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு, உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வந்து சேரப் போகின்றது. நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க போகின்றாய். இது உன் தாயானவளின் சத்திய வாக்கு. என்னை நீ சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகின்றேன் தெரியுமா? நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். தைரியமாக செல். உன்னை வழி நடத்துபவர் நான். உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றி தருகிறேன் என்று உனக்கு நான் உறுதியளிக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே. நான் அதை விட சிறப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் தரப்போகின்றேன் என்றுதான் அர்த்தமாகும். என்னுடைய எண்ணம் உன்னுடைய எதிர்கால தேவையை பாதிக்க கூடியதாக இருக்காது. அதனால்தான் பொறுமையாக பிரச்சனைகளை என் மேல் சுமத்துங்கள். தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எல்லாமே போயிடுச்சே என்று சொல்வதற்கு பதில் என் பெயரை உச்சரித்து பார். என்னுடைய லீலைகளை அனுபவிக்க நீயும் தயாராகி விடுவாய். என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். கவலைகளை நான் உன்னிலிருந்து காப்பேன். உன் ஆசையை நான் விட்டுவிடு என்று சொல்லவில்லை, என்னிடம் விட்டுவிடு என்றுதான் சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும். நீ வீழ்வதை பற்றி என்னெல்லாம் வாழ்வதை பற்றியும் எண்ணுவதெல்லாம் உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடன் இருப்பவள் எல்லோரும் உன் மனதில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள். அவர்கள் பயணத்தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கே சென்று விடுவார்கள். இதுதான் இந்த வாழ்க்கை பயணமாகும். உன் பயணத்தில் நானே நிரந்தரமாக இருக்கின்றவள். என்னுடைய பயணம்தான் உன்னை நிரந்தரமாக வாழ செய்ய போகின்றது. நீ வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டாய். இப்போது நீ படும் துன்பங்கள் ஒன்றும் புதிதல்ல. வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சூரியன் போல் என்றும் வாழ்வில் பிரகாசமாக மாற முடியாது. உன்னுடைய வாழ்வு சந்திரனை போல் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தால் உன் வாழ்வில் தேய்பிறை ஒன்று வளர்ப்பிறை ஒன்று தான் வர செய்யும். அதற்கான நாட்கள் வந்தால் நீ சரியாகிவிடும். நீ ஒன்றும் கவலையில் படாதே. அதற்கு நான் வழி செய்வேன். நீ எப்போதும் தாயானவள் அரவணைப்பில் தான் இருக்கின்றாய் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நீ இன்று படும் அவமானங்களை சந்தித்து இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா? ஆனால் அந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் சிறிது காலம் பொறுத்திரு. அதற்குரிய சன்மானத்தை நான் உனக்கு வழங்குகின்றேன். இனி உன் வாழ்வு வளர்ப்புறையாக மாறப் போகின்றது. அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். இது உன் தாயானவளின் சத்திய வாக்கல்லவா? குழந்தையே, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு உன் விதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றுகின்ற சக்தி என்னிடம் மட்டும்தான் உள்ளது. ஆகையால் எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணம் கொள்ளாதே. அதற்கான வழிகளை நான் ஏற்படுத்துகின்றேன். நான் இப்போது அதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். உனக்கு நான் பிடிக்காத ஒன்றை நான் என்றுமே தரப்போவதில்லை. உனக்கு பிடித்தது என்னிடம்தான் இருக்கின்றது. அது தர வேண்டிய நேரம் வரும்போது அதை நான் உன்னிடம் ஒப்படைத்து விடுகின்றேன். அதுவரை நீ என் பாதுகாப்பிலே நான் உன்னை வைத்திருக்கின்றேன். என்னிடம் பத்திரமாக உள்ளது. நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே. என் குழந்தையே, நீ சவால்களை நேரடியாக சந்திக்க கற்றுக்கொள். உன் சந்ததிகளுக்கும் பலம் பெறுவாய். தன்னம்பிக்கையோடு களத்தில் நின்று போராடு. போராட்டத்திற்கு உறுதுணையாக நான் உன்னோடு நிற்கின்றேன்.
உன்னுடைய பிரச்சனைகளை தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள். நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையின் இறுதி வரை யாரும் பயணிக்கப் போவதில்லை. உன் தாயானவள் இருக்கும் நம்பிக்கையோடு இறுதி வரை போராடு. உன் கஷ்டங்களில் அனைத்தையும் ஒரு சந்தோஷமாக என் நினைவில் வைத்து விடு. உன் வாழ்க்கையில் நினைவுகள் நடக்கும். என் குழந்தையே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.